அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் எஸ் ராஜேந்திரன் அவர்களோடு பணிபுரிகின்ற அல்லது பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. செவி வழியாக அவரை பற்றி பல விஷயங்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் வருத்தமுற்றேன். அடடா, நான் இவரை சென்று பார்த்திருக்க வேண்டும், இவரோடு நான் பேசியிருக்க வேண்டும், இவரோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று என்னை நான் நினைத்துக் கொண்டேன். அவர் மறைந்த அடுத்த நாள் அவர்கள் குடும்பத்திற்கு நெருக்கமான ட்ராட்ஸ்கி மருது ஓவியர் அவருடைய தம்பியோடு திலகர் மருதோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் நடிகர் அல்லாமல், ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடிகர் அல்லாமல் அவருடைய திரையுலகுக்கு சம்பந்தப்படாத பல நிகழ்ச்சிகளை கூறினார். அதிலே மிக மதிக்கத்தக்க, மிக ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம், அவரிடம் ரயில் அப்படி என்று சொன்னால், பேச்சுவாக்கிலே ரயில் என்று ஒரு வார்த்தை வந்தால் அந்த ரயிலிலே அவர் பிரயாணம் செய்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் அவருக்கு கற்றுத்தந்த பாடங்கள். அவர் எப்பொழுதுமே மறைநூல்களை நம்பியதில்லை. ரயிலில் பயணித்தது, சந்தித்த மனிதர்கள் அதைத்தான் அவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கடந்து வந்த நிகழ்வுகளை தலைப்பிட்டு குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் கடந்து வந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் மறைந்தது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மா, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் சுயமரியாதை உள்ள, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெருமையை தேடி தந்து விட்டு சென்றிருக்கிறார். ஒருவர் மறைந்த பின் அவர் புகழ் பாடுவது அல்ல முக்கியம். அவரிடம் காண்கிற ஒரு நல்ல குணத்தை, அவர் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த ஒரு நல்ல குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதுதான். திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் எளிய மனிதராக, ஒரே திரையிலே 2 கதாநாயகர்கள் தோன்ற முடியுமா என்று இன்றும் ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய இடத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, எனக்கென்ற ஒரு இடத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன் எந்த சூழ்நிலையிலும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு மற்ற கதாநாயகர்களோடு இடம் வகித்த அந்த ஒரு தன்னம்பிக்கையாளரை நான் பார்க்கின்றேன். அவருடைய பல குணங்கள் உண்டு. அவருடைய பல குணங்களில் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்தால் நிச்சயம் நானும் ஒரு மாமனிதனாக வாய்ப்பு உண்டு. ஆனால் ஐயா, உங்களுடைய ஒரு குணத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். தாங்கள் யாரையும் மேலூர் கீழூர் என்று பார்த்ததில்லை. எல்லோரையும் சரிசமமாக நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோரும் எளியவரையும் வலியவரையும் ஒரே தளத்தில் வைத்து பார்த்திருக்கிறீர்கள். அன்பொழுக பேசியிருக்கிறீர்கள். நீங்கள் தன்னலமற்று இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் வாழ்விலும் சரி, உங்களுடைய பொது வாழ்விலும் சரி, உங்களுடைய கலை வாழ்விலும் சரி, நீங்கள் தன்னலமற்றவராக இருந்திருக்கிறீர்கள். இந்த சங்கம் இன்று இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த சங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய கடுமையான உழைப்பும் இருக்கிறது. ஐயா, உங்களைப் போல் நான் தன்னலமற்றவனாக எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற ஒரு குணத்தை உங்களிடமிருந்து, இந்த நினைவாஞ்சலி கூட்டத்திலிருந்து உங்களிடம் நான் எடுத்துக்கொண்டு நான் நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன். அன்னாருக்கு நன்றி, வணக்கம்.